மாநிலத்திற்கான நிதிகளை ஒன்றிய அரசு சரியான நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான 5வது வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை 13,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசின் எல்லா திட்டங்களுமே கடைக்கோடி மக்களை சென்றடையும் நோக்கில் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். நம்மோட எல்லா திட்டங்களுமே கடைகொடியில் இருக்கக்கூடிய மக்களையும் சென்றடையும் நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருது. ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு தொகையை எந்தவித காலதாமதம் இல்லாமல் நாம் விடுவிக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியை சரியான டைமில் மாநில அரசுக்கு வழங்கணும்னு இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும். முன்னதாக சென்னை கிண்டியில் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் திறன் மேம்பாட்டின் ஒரு பகுதியாக 29 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து கிண்டியில் காந்தி மண்டப வளாகத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதன் பின் சென்னை சிறுசேரி சிப்காட்டில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஈக்வினிக்ஸ் நிறுவனம் 574 கோடி ரூபாய் மதிப்பில் அமைத்துள்ள புதிய தரவு மையத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.